ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good. Today, the biggest day, March 21st. BTS fans ஒவ்வொருத்தரும் crazy-ஆ இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் OT7ஓட ஸ்டேஜ் மூமெண்ட்டுக்காக. ஸோ ஃபைனலி OT7 இன் ஸ்டேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். பட் இந்த அப்டேட் BTS ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. எஸ், நம்மளோட லீடர் ஆரம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுற மிஸ்டர் கிம் நாம் ஜூன் அவரோட ஆங்கிளை பிரேக் பண்ணிக்கிட்டாரு. இந்த OT7 மூமெண்ட்ல நம்மளோட லீடர் ஆரம் இருக்க மாட்டாரு அப்படின்ற நியூஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இதை ஃபேக் நியூஸ் நினைச்சோம். பட் பிகிட் மியூசிக் இதுக்காக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான வெவர்ஸ்ல நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியா சொல்ற மாதிரி OT7 மூமெண்ட் இருக்காதா, ஆரம் கலந்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை. இந்த நோட்டீஸ்ல பிகிட் மியூசிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா 21st March கொரியால நடக்க போற BTSஓட கம் பேக் அண்ட் ஹரி ரங்கோட ஸ்டேஜ் மூமெண்ட்ல மிஸ்டர் ஆரம் நோட்டீஸ் இது 21st நடக்க போற இந்த கான்செப்டுக்காக 29 நடந்த ரிகர்சல்ல நம்மளுடைய ஆரமோட ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருந்தோம். பட் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரமோட காலில் ஆங்கிள் வந்து நிறைய வீக்கம் இருக்கு, அதோட சேர்ந்து கொஞ்சம் ஜவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழிஞ்சிருக்கு. ஸோ இதனால அவர் கண்டிப்பா 2 வீக்ஸுக்கு இந்த காலை அசைக்கவே கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ குவாங்வாங் மைதானம் நடக்க போகிற இந்த கான்செப்டில் நம்மளுடைய கிம் நாம் ஜூன் ஆரம் லீடரோட பார்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கும். கலந்துக்கவே மாட்டார் அப்படின்றது கிடையாது. டைமிங் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாயிடும். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், BTS எவ்வளோ அடிப்பட்டாலும் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவங்களுடைய கான்செப்டில் கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் 100% கொடுப்பாங்க. முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆரம் வந்து அவரோட ஆங்கிளில் அடிபட்டிருக்கு. பட் அவரால் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னாலும் அவரோட பார்ட்ஸ் OT7 மூமெண்ட்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிகிட் மியூசிக்கோட இந்த நோட்டீஸில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஹைடல்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அவங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மோசமான சுச்சுவேஷனில் ஆர்மிஸ் எல்லாருமே BTSக்கு சப்போர்ட் பண்ணணும், கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஐ எம் ஸோ சாரி இது மாதிரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகிட் மியூசிக் இந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் BTSஓட ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்போ நம்மளோட ஆரம் அண்ட் OT7க்கு கண்டிப்பாக இருக்கும். பட் ரியலி இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான நியூஸாகவும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா BTSஓட ஃபேன்ஸ் இந்த மூமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ கிரேசியாக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாள் கிடையாது, இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். OT7 ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேர்ல்டு முழுக்க BTS ஃபேன்ஸ் கொரியாவை நோக்கி குவிஞ்சிட்டு இருந்தாங்க. சியோல் முழுக்க ஃபுல் ரஷ்ல இருந்துட்டு இருக்கு நம்ம BTSஓட ஸ்டேஜ் மூமெண்ட்டை பார்க்கறதுக்காக. அது மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸ்ல BTSஓட இந்த OT7ஓட ஸ்டேஜ் மூமெண்ட்டை பார்க்கறதுக்காக. பட் இந்த பியூட்டிஃபுல்லான டைம்ல நம்முடைய கிம் நாம் ஜூன் நம்மளோட லீடர் அவரோட ஆங்கிளை உடைச்சிட்டு இருக்காரு. ஓகே, எனிவேஸ், பட் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக ஆரமுக்கு இருக்கும். ஸோ ஆரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான த பெஸ்ட் லீடர். சீக்கிரமாக கெட் வெல் சூன் மிஸ்டர் கிம் நாம் ஜூன். உங்களுடைய மூமெண்ட்ஸுக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப கிரேசியாக. ஓகே, எனிவேஸ், நம்முடைய BTSஓட கம் பேக் ஸ்டேஜ் மூமெண்ட் டுடே 21st March நடக்க போகுது. அது மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை ஃப்ரீ கான்செப்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தாண்டி இந்த கான்செப்டை மற்ற அதர் வெப்சைட்டில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றத நிறைய பேரோட கொஸ்டினாக இருந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு பாசிபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதோட சேர்ந்து நிறைய காப்பிரைட் ப்ராப்ளத்தோட இருந்துட்டு இருக்கு. பட் யூடியூபர்ஸ் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல நடக்க போற இந்த ஃப்ரீ கான்செப்ட்ல நம்மளுடைய யூடியூப்ல ஷேர் பண்றதுக்காக. ஸோ ப்ளீஸ் வெயிட், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா யூடியூப்ல இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி BTSஓட இந்த OT7 மூமெண்ட்டுக்காக ஃபேன்ஸ் ரொம்ப கிரேசியா வெல்கம் பண்றது மட்டும் கிடையாது, சியோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே பியூட்டிஃபுல்லா இதுக்கான வெல்கம் நடத்தியிருந்தாங்க. ஃபுல் லைட் ஷோ BTSஓட கம் பேக்குக்காகவும் ஹரி ரங்குக்காகவும் ஸ்விம்முக்காகவும் 15 minutes லைட் ஷோ சியோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்திருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஸ்விம்முக்காக ஹரி ரங்குக்காக அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது BTSஐ வெல்கம் பண்ணுறதுக்காக சியோல் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட லைட் ஷோவாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஷோ மட்டும் கிடையாது, பில்போர்ட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய BTSஐ வெல்கம் பண்ணுறதுக்காக சூப்பராக 3D பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஏஐ பிடிக்காது, இருந்தாலும் இந்த 3D எஃபெக்ட் ரியல்லி சூப்பராக இருந்தது.
ஸோ ஓவரால் பிகிட் மியூசிக் பிடிஎஸ் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டு முழுக்க பிடிஎஸை வெல்கம் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க ஸ்டைலில் சூப்பர்வான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துட்டுருக்கு. நிறைய ஷோஸ், நிறைய இன்டர்வியூ, அதுக்கு நடுவில் நம்ம 21 மார்ச் OT7ஓட ஸ்டேஜ் மூமெண்ட் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, பிடிஎஸோட OT7 ஸ்டேஜ் மூமெண்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகும். ஓகே, இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.